குட்டி இப்போ மாஸ்டர் பிளான் போட்டு சுடரை அடிச்சு போட்டுட்டு இப்போ நம்ம வெண்பா அங்கேருந்து தப்பிச்சு வர்றது மட்டும் இல்லாமல் இந்த சுடரை பிடிச்சி போலீஸ்லேயும் வந்து ஒப்படைக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து வேற லெவலில் நம்ம வெண்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவை ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. அதுவும் ஒரு குழந்தைய கூட்டு வந்து இப்படி பண்ணுறதுலாம் ரொம்பவே வந்து தப்பு. ஆனால் அது கூட அவள் புரியாமல் ஒரு குழந்தைய வச்சு பணத்தை எப்படியாச்சும் வந்து வாங்கி ஆகணும்னு நினைக்கிறான். ஆனால் வந்து அதுக்கப்புறமும் இவ குழந்தைய விட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி வெண்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா வந்துட்டு வெண்பா வந்து இந்த சுடர் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து காதில் வாங்கிடுறா வெண்பா. என்னன்னா, நல்ல கதறி அழுங்க, உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கினா கூட நான் பிள்ளைய கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஐயோ இவங்க நம்மளை விட மாட்டாங்க போல், நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து இன்றைக்கி தப்பிச்சே ஆகணும், இல்லைன்னா ஏதாவது நம்மளை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து யோசிக்குதுங்க. அதுக்கு முழுக்க காரணம் எல்லாமே வந்து மல்லியோட வளர்ப்பு தான். ஏன்னா மல்லி வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் வாழ்க்கையில் என்னென்னலாம் சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்து அழகாக குழந்தைய வளர்த்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வெண்பா ரொம்பவே வந்து தைரியமாக வந்து யோசிக்கிறாங்க. அப்போவே வந்து வெண்பா நினச்சி பார்க்குறாங்க, நம்மளை மல்லியம்மா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெண்பா வந்து யோசிச்சுட்டே இருக்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஃபஸ்ட்டு தூங்குற மாதிரி நடிப்போம், அப்புறம் என்ன பண்ணுவோன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து தூங்குற மாதிரி வந்து வேணும்னே வந்து கண்ணை மூடி படுத்துடுறாங்க. உடனே இந்த சுடர் இருந்துக்கிட்டு, அப்பாடா ஒரு வழியாக தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் படுத்து நல்லா தூங்குறா. அப்போ தான் வந்து நம்ம வெண்பா முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா இவன் வந்து படுத்து தூங்குறா. நல்லா தூங்குறீங்களா? ஏன் டாடா மல்லியம்மா எல்லாரோட தூக்கத்தை கெடுத்துட்டு நீங்கள் எப்படி நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பக்கத்துலேயே பார்க்கும்போது பெரிய கட்டை இருக்குது. என்னன்னா, மல்லி வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க லைஃப்பில் எப்பயாச்சும் வந்து. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கட்டையை பக்கத்தில் வந்து ஏதாவது நீ தப்பிக்கிறதுக்கு பெரிய கட்டைக்குன்னு இருந்தால் எடுத்து பார்த்து அடிச்சுட்டு ஒடியாந்துடணும் வெண்பான்னு சொல்லும்போது அது ஞாபகம் வருது. உடனே வந்து பார்த்தா கட்டை ஒரு உருட்டு கட்டை இருக்கும். எடுத்து இவ தூங்கிட்டு இருந்த மண்டையிலே அடிச்சாங்க பாருங்க நம்ம வெண்பா. உண்மையிலுமே வந்து வேற மாதிரி வேகமாக அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒடியாந்துடுறாங்க. இவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான், என்னையே வந்து அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அடியோட விடலைங்க நம்ம வெண்பா. போட்டு மொத்த தாறுமாறாக ஊற்றுது ரத்தம். அங்கேருந்து வேகமாக ஒடியாந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மல்லிக்கிட்டையும் விஜய்கிட்டையும் தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேர்கிட்டையுமே வரலங்க வெண்பா போகிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னடா இது, ஒரு சின்ன குழந்தைக்குள்ளே எவ்வளோ அறிவு இல்லை. உண்மையிலுமே மல்லி மாரி வளர்த்துட்டா எந்த ஒரு குழந்தைக்குமே வந்து பிரச்சனையே வராதுன்னு தாங்க சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து வெண்பா பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு பார்க்குறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போயிடுறாங்க. போனதுமே நடந்த சம்பவத்தை சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி என்னை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ யாருமா அப்படின்ற மாதிரி எல்லா தகவலையும் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏன்னா என் அப்பா அம்மாட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ மல்லிக்கு வந்து கால் பண்ணுறாங்க வெண்பா. கால் பண்ணி இந்த மாதிரி மல்லியம்மா அப்படின்ற மாதிரி பேசவுமே மல்லிக்கு அழுகனா தாங்க முடியல. வெண்பா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நீ நல்லா இருக்கியா, என்னாச்சு வெண்பான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் நல்லா இருக்கேன் மல்லியம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எனக்கு உங்களை நினச்சிக்கிட்டே தான் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது யார் நம்பர்னு சொல்ல, நான் வந்து ரேணுமாவை அடித்து போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மல்லியம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவே, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இப்போ மல்லி சரி நான் இப்போ உடனே அங்கே வர்றேன்னு சொல்லிட்டு இப்போ விஜயும் மல்லியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த சுடரை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போகிறாங்க. போனால் இவ வந்து ரத்தத்தில் துடிச்சிட்டு இருக்கவுமே போலீஸ் போயிட்டு வெண்பா சொல்கிறாங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே உடனே பயங்கரமாக திட்டுச்சு. எவ்வளோ திமிரு இருந்தால் ஒரு சின்ன குழந்தைய கடத்தி காசுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்ப,
வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, யாரா நீ என் விஷயத்தில் அவன் தலையிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓன் விஷயமா, இங்கே ஓன் விஷயம் ஏன் விஷயம் அப்படின்றது மேட்ரே கிடையாது. நீ இந்த குழந்தைய கடத்துனது தப்பு. இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆக போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, நானா தண்டனையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாரை என்னென்ன பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே போலீஸ்க்கும் வந்து அடின்னு அடித்து, இப்போ கூட உன் திமிரு அறங்கலை அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. உடனே வந்து சுடருக்கு கோவம் தாங்க முடியல. உன்னை உயிரோடு விட்டு வச்சது என்னோட தப்பு தாண்டி. உன்னோட உயிரோடு விட்டு வச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். உன்னை என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே ரொம்ப வந்து டென்ஷன் தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கா. ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து வெண்பா குழந்தையாவே நினச்சா. நாங்கள் இப்போது பண்ணுற காரியத்தில் பார்த்து டென்ஷன் தாங்க முடியாமல் இருந்துகிட்ருக்காங்க. இவளை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது. உன்னை விட்டு வச்சதை தாண்டி நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சரியாக நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய்.